ரோகிணி அம்மா. ரோகிணி அம்மாவுக்கு வயசு 48. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனும் வெளியூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இவங்க கணவர் இறந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. ரோகிணி அம்மா பார்த்திங்கன்னா எங்கேயும் ஜாபுக்கெல்லாம் போகல. அவங்க ஹஸ்பண்டு பென்ஷன் பணமும் அவங்க பையன் மாதம் மாதம் காசு அனுப்புவான். கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு நாள் இவங்க ரொம்பவே கவலையாக இருந்தாங்க. என்னம்மா ஆச்சு, ஏன் என்னன்னு? இல்லை, என்னோடய அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அவர் பென்ஷன் பணமும் 2ஆம் தேதி தான் வரும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னாங்க. எவ்வளோமா பணம் தேவைப்படுதுன்னு? ஒரு 40,000 வேணும்னு சொன்னாங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்சர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைனான்சருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் உடனே யாருக்கு, எவ்வளோ, எதுக்கு அப்படின்லாம் கேட்க ஆரம்பித்தார். நான் உடனே சொன்னேன், இல்லைண்ணா, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம வீடு பக்கத்து வீடு தான், நீங்கள் வேணால் வந்து பேசுங்கன்னு. ஃபைனான்சரும் வந்தார். ரோகிணி அம்மாவை பார்த்தாங்க. அப்புறம் இவங்களும் எங்களுக்கு ஒரு 40,000 தேவைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் கேட்டார், எவ்வளோ மாதத்தில் ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு. ஒரு 2 மாதம் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன், அதுக்கப்புறம் பே பண்ணிடுறேன்னாங்க. சாயங்காலம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபைனான்சரு ரோகிணி அம்மாவோட ஃபோன் நம்பரு வாங்கின்னு போயிட்டார். அதுக்கப்புறம் ரோகிணி அம்மா என்ன கேட்டாங்க, ஃபைனான்சர் ஏதாவது ஃபோன் பண்ணாங்களான்னு. இல்லைம்மா, எனக்கு எதுவும் பண்ணல, உங்கள் நம்பர் வாங்கிட்டு போயிட்டார்ல, அவரே ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு. ஒரு 8 மணிக்கா ஃபைனான்சரு ஃபோன் பண்ணியிருக்கான் ரோகிணிக்கு. பணம் ரெடி ஆகிடுச்சி, எப்படி நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரோகிணி, என்னால் வர முடியாதுங்க, நீங்கள் வேணால் வாங்கலை அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஃபைனான்சரும் ஒரு 8:30 மணிக்கா ரோகிணி வீட்டுக்கு வந்தான். காசும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே வீட்டில் பேசிட்டு தான் போயிருக்கான். எனக்கு இந்த விஷயம்லாம் அப்புறம்தான் தெரிய வந்தது. எப்பயும் ரோகிணி ஃபோன்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபைனான்ஸு வாங்கினதுலேருந்து எப்பயும் ஃபோனில் பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, என்னடா அது, முன்னாடிலாம் ஃபோன் பேச மாட்டாங்களே, இப்போ மட்டும் ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மத்தியான நேரம் இருக்கும். நான் ஆஃபீஸ்லேருந்து லஞ்சுக்கு வந்தேன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. ஃபைனான்சரும் வந்தார் ரோகிணி வீட்டுக்கு. போனதும் இவங்க 2 பேரும் உள்ளே இருந்தாங்க. என்னடா 1/2 மணி நேரம் ஆகுது, ஃபைனான்சர் உள்ளே போனார், என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்க வீட்டு பக்கம் போய் பார்த்ததும் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா அது, ரோகிணி அம்மாவா இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபைனான்சரு போனார். போனதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு என் பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். வாசலில் வந்து நின்ன ரோகிணி என்னை பார்த்து சிரித்தா. ஆனால் நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அமைதியாக நானும் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இப்படி தினமும் ஃபைனான்சரு ரோகிணி வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தார். ஒரு நாள் எனக்கு கேட்கணுன்னே இருந்தது. அதனால் ரோகிணிக்கிட்ட போய் பேச ஆரம்பித்தேன். என்ன ஃபைனான்சரு ரெகுலராக வீட்டுக்கு வராருன்னு. ஃபஸ்ட்டு எதுவுமே சொல்லலை. இல்லை, அவர் கொஞ்சம் இங்கே வேலையாக வந்தார், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு காசு வாங்கின்னு போனாருன்னு. அதுக்குன்னு தினமும் வா அப்படின்னு. இல்லை, அவருக்கு மனைவி இல்லையா, மனைவி வந்து டிவோர்ஸ் வாங்கி போயிட்டாராம். அதனால் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் இங்கேயே வந்து தினமும் சாப்பிட்டுமா, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டில் வேணால் நம்ம லெஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னார். நானும் யோசித்தேன், சரி வட்டி காசாவது கம்மியாகுமே, அதனால தான் சாப்பாடு
போட ஆரம்பித்தேன்னாங்க. ஆ சரி சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஃபைனான்சரு வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததும் நான் ஒன்று அங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு, சரிம்மா எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சி நான் போகிறேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். ஆஃபீஸ்க்கு போனதும் எனக்கு ரோகிணி ஞாபகமாகவே இருந்தது. என்னடா அது 48 வயசாகுது, ஆனால் கணவரும் இல்லை, பையனும் ஊரில் இல்லை. இவங்க உண்மையாகவே சாப்பாடுக்காக தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி எனக்கு பார்க்கணுன்னு தோணுது, ஆனால் ஏதாச்சும் நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு 8 மணிக்கு நானும் வீட்டுக்கு வந்தேன் சாயங்காலம். வந்ததும் வீட்டில் இருந்தேன். ரோகிணி நம்ம வீட்டுக்கு வந்தா. என்னங்க இந்த நேரத்துக்குன்னு? இல்லை ஃபைனான்சர் ஏதோ ஊருக்கு போயிருக்காராம், வரத்துக்கு ஒரு 2-3 நாள் ஆகுமா, எனக்கு வீட்டில் தனியாக இருக்கவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களே சொல்ல ஆரம்பித்தாங்க, எனக்கு கணவரும் இல்லை, எனக்குன்னு ஒரு துணையும் தேவைப்படுதில்ல, அதனால தான் ஃபைனான்சர் கூட நான் இருந்தேன் அப்படின்னாங்க. அது எனக்கு தெரியுமா, ஏன்னா வட்டி காசுனால் டெய்லி எப்படி வாங்கிறதுக்கு வருவாங்க, நீங்கள் சொல்லும்போதே நான் நம்பலை, இருந்தாலும் நீங்களே சொல்லிங்க தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. என்ன பண்ணுறது, சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் அப்படி இருக்குது அப்படின்னாங்க. நான் ஒன்று சொன்னேன், எனக்கு தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பக்கத்து வீட்டிலே இருக்கீங்க, எனக்கு கேட்கவும் ரொம்ப தயக்கமாக இருந்தது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு ஒன்று ரோகிணி அம்மா, உனக்கு தோணுச்சுன்னா நீ அப்போவே சொல்ல வேண்டியது தானே, நான் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க. நிஜமாவாம்மா அப்படின்னு. ஆமாம், எனக்குன்னு ஒரு துணையே இல்லை, நீ நம்ம பக்கத்து வீட்டில் தான் இருக்க, உன்னால் தான் எனக்கு அந்த ஃபைனான்ஸரையும் தெரியும், அதுக்கப்புறம் நீ எனக்கு இவ்வளோ உதவி பண்ணும்போது நானும் உனக்கு உதவி பண்ணணும்ல அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் இருக்க ஆரம்பித்தோம். பொதுவாகவே பெண்கள் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் மேலே அன்பு இருந்தால் அவங்க மேலே ஆசை வரும், இல்லை உதவி பண்ணால் அவங்க மேலே ஆசை வரும். ரோகிணி மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸியலாகவே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், அதாவது பண உதவி. அந்த சமயத்தில் நம்ம உதவி பண்ணாலோ இல்லை நம்ம மூலயமா உதவி கிடைச்சாலோ பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுக்காக என்ன வேணால் செய்யலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா யாரா ஒருத்தர் நம்மக்கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்களா, அன்பாக பேச மாட்டாங்களா, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டாங்களா, சந்தோஷம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். இந்த மாதிரி ஆளுங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் நம்ம எப்படி வேலை பார்க்குறோன்றது ரொம்பவே முக்கியம். ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா லைஃப் லாங்காக அந்த வேலை நமக்கு நிரந்தரமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் நம்ம பொறுமையே இல்லாமல் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டால் அது நல்லா இருக்காது. அதனால் உங்கள்கிட்ட ஒரு சாப்பாடு கிடைக்கிதுன்னா, ஒரு பிரியாணி கிடைக்கிதுன்னா, அதை பொறுமையாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்போ தான் அதோட சுவை எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி புரியும்போது தான் உங்களுக்கு அந்த சாப்பாடோட அருமையும் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.